எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா குவாரண்டைனில்? இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ஐம் வெரி ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ குவாரண்டைனில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் குவாரண்டைனில் குக்கிங், ஈட்டிங், ஸ்லீப்பிங் இதுதான் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த குக்கிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும், இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் என்னென்னலாம் ஐடியாஸ் என்கிட்ட இருக்கோ அதெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் குவாரண்டைனில் பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸு ஈஸியாக நீங்கள் செஞ்சு அசத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஸ்நாக்ஸ் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், இங்கே கார்ட்லேயும் நான் போடுறேன். நீங்கள் அது இன்னும் பார்க்கலன்னா அதை பாருங்கள். ஆல்ரெடி அந்த குவாரண்டைன் ஸ்நாக்ஸ் வீடியோ நிறைய பேருக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோலையும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கிரேவியோ இல்லை ஒரே ஒரு கறியோ செஞ்சு அதை வச்சு நம்ம எப்படி 5 டிஃப்ரெண்ட் ஆஃப் ரெசிபீஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். வித்தவுட் எனி டிலே நம்ம கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிரேவி செய்கிறதுக்கு நம்ம ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் வெங்காயம் தக்காளி போட போகிறோம். 5 வெங்காயம் 5 தக்காளி நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அதை போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்லூசன்ட் ஆகும். இப்போ இதில் தக்காளியும் ஆட் பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் 3 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், 2 ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குறோம். இப்போ இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் இதுக்கு கேப்சிகம், மஷ்ரூம் அண்ட் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம கேப்சிகம் அண்ட் மஷ்ரூமை மட்டும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் குக் ஆகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறோம். கேஷ்யூவை நான் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை அரைச்சி நான் பேஸ்ட்டாக இந்த கிரேவியோடு சேர்க்க போகிறேன். வெஜிடபிள்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் பன்னீர் ஆட் பண்ணுறோம். மெதுவாக கலந்து விட்டிங்கன்னா தான், இல்லைனா பன்னீரெல்லாம் உடஞ்சிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கேஷ்யூ பேஸ்ட்டை இதில் ஊற்றுறோம். ஆல்சோ நான் இதில் 1 ஸ்பூன் ஃபுல் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லைனா கூட பரவாயில்ல. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ இந்த கிரேவி ரெடி. நம்ம ஃபஸ்ட்டு இதை வச்சு செய்ய போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோசை. நிறைய இடங்களில் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வீட்டில் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தோசை நல்லா பெருசாக அகலமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஃபோக்கில் பட்டர் எடுத்து பட்டர் நல்லா தடவிக்கோங்க. உங்களுக்கு பட்டர் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எண்ணெய் கூட போடலாம். பட் இந்த மாதிரி மேலாக நீங்கள் நல்லா தடவி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கிரேவியை இதில் போடுறோம். இப்போ இதில் மேலே சீஸ் லேயர் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப நிறைய சீஸ் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கூட அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் இதை மீடியம் சிம்மில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா சீக்கிரமே இந்த தோசை ரெடி ஆகிடும். வெரி ஈஸிங்க. உங்கள் டின்னருக்கு இது செம்மையாக நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கெலாம் கூட ரொம்ப ரொம்ப இது பிடிக்கும். அடுத்து நம்ம வெஜ் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் பட்டர் டோஸ்ட் பண்ண ப்ரெட் எடுத்திருக்கேன். இதில் நான் மின் சட்னி ஆட் பண்ணுறேன். இந்த மின் சட்னிக்கு நீங்கள் புதினாவும் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சி அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கூட செய்யலாம். அண்ட் ஆல்சோ நம்ம வச்சுருக்கிற அந்த கிரேவியும் மேலே போட்டு இதுக்கு மேலே நான் ஒரு சீஸ் ஸ்லைஸ் வைக்கிறேன். இப்போது இதை நான் கிரில் பேனில் கிரில் பண்ணுறேன். நீங்கள் நார்மலான தோசை தவாவில் கூட இதை வச்சு எடுக்கலாம்.
வித்தின் 5 மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு சூப்பரான சாண்ட்விச் ரெடி. அடுத்து நம்ம சப்பாத்தி டாக்கோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் சப்பாத்தி, அதுக்கப்புறமா சீஸ் அண்ட் முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த சப்பாத்தியை நம்ம நல்லா உருட்டி எடுத்து முட்டை சப்பாத்தியாக போட போகிறோம். ஸோ சப்பாத்தி இந்த மாதிரி ஒரு 80% குக் ஆனதும் முட்டையை நம்ம ஊற்றுறோம். இப்போ இந்த முட்டையை நல்லா சைட்ஸ் எல்லாம் நல்லா பரட்டி விட்டுட்டு இதில் சப்பாத்தி போட்டு ஒரு முட்டை சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ இந்த முட்டை சப்பாத்தியில் நம்ம வச்சுருக்கிற அந்த கிரேவி அல்லது ஸ்டஃப்பை நீங்கள் உள்ளே வச்சு சீஸும் கொஞ்சம் வச்சு நீங்கள் டேக்கோ மாதிரி சூப்பராக மடித்து எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி ரோல் மாதிரி உள்ள ஸ்டஃப் வச்சு அண்ட் ஆல்சோ சீஸ் வச்சு அழகாக நீங்கள் அதை ரோல் பண்ணலாம். ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், சூப்பரான சப்பாத்தி டாக்கோ டின்னர் உங்களுக்கு ரெடி. அடுத்து நம்ம செஷ்வான் மேகி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சமாக உப்பு அண்ட் எண்ணெய் போடுறோம். ஏன்னா அந்த நூடுல்ஸ் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக. இதில் நான் 4 பேக்கெட் ஆஃப் மேகி யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கிரேவியும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். ஸோ பட்டரோடு அந்த கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அண்ட் நம்ம வச்சுருக்கிற மேகி மசாலா பவுடர் இருக்குல்லையே, நான் 4 பேக்கெட்ஸும் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலா கொஞ்சம் திக்கன் ஆகிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் வாட்டர் கொஞ்சம் நம்ம ஊற்றுறோம். இப்போது நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அதை ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உங்கள்கிட்ட சாப்ஸ்டிக்ஸ் இருந்தால் பெட்டர். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி 2 ஃபோர்க்கால் நல்லா கிளறி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான சுவையான செஷ்வான் மேகி ரெடி. ஃபைனலாக பிரெட் லசானியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லசானியா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு திக்கான பவுல் எடுத்துக்கோங்க. 10லேருந்து 15 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம சைட்ஸ் எல்லாம் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் அரைச்சி நீங்கள் பிரெட் க்ரம்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். இதை நம்ம தின் ஷீட்டாக உருட்டி எடுக்கணும். இப்போ இந்த பவுலில் பட்டர் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம அந்த ஷீட்ஸை ப்ளேஸ் பண்ணி ஆல்சோ அந்த கிரேவியும் ஆட் பண்ணி மேலே ரொம்ப நிறைய சீஸ் நம்ம லேயர் பண்ண போகிறோம். இந்த லேயர் நம்ம சீஸ் நிறைய வைக்க வைக்க ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்கும். ஸோ எத்தனை லேயர் வருதோ அத்தனை லேயர் நல்லா சூப்பராக வச்சு மேலே மட்டும் நிறைய சீஸ் போட்டு அண்ட் ஆல்சோ கூடவே ஆரிகானோ உங்ககிட்ட இருந்ததுன்னா ஆரிகானோ போடுங்க அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுங்க. ஆல்சோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரெட் க்ரம்ஸையும் போட்டு 30 மினிட்ஸ் பேக் பண்ணுறேன் 175 டிகிரி செல்சியஸில். ஸோ ஆஃப்டர் தேட் இப்போது சூப்பரான லசானியா ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த லேயர் வந்திருக்குன்னு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். இந்த குக்கிங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இன்னும் நீங்கள் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், கீப் வாட்சிங் அண்ட் கீப் ராக்கிங் மை லவ்லீஸ். பை.